நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு முத்திரைகளை அளித்து சிறப்பிக்கும் ஜெய்கணேஷ் அவர்கள் இன்றும் நமக்கு சிறப்பான ஒரு முத்திரைகளை அளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு சிறப்பான முத்திரைகளை அளித்து சிறப்பிக்க ஜெய்கணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்கய்யா. வணக்கம். குணபாலனையாவுக்கும் ரோட்டு சங்க அன்பர்களுக்கும் கால்சிகள் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம விழிப்புணர்வுக்கான ஒரு முத்திரை பார்க்க போறோம். அந்த முத்திரை எப்படி செய்யறது அப்படின்னா, உங்களுடைய கை விரல்களை அப்படியே கோர்த்துக்கணும். கோர்த்துக்கிட்டு கட்டை விரல் லேசாக மடிக்கணும், ஆள்காட்டி விரல் லேசாக மடிக்கணும், நடுவிரல் லேசாக மடிக்கணும், மோதிரல் லேசாக மடிக்கணும். மடக்கிட்டு சுண்டு விரலை மட்டும் நீட்டி வச்சுக்கணும். இது போல இப்படி ஒட்டி வச்சிங்கன்னா உங்களால் மடக்கி வைக்க முடியும். தந்திரியாக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்கும். அதனால இந்த விரல்களை இப்படி விளக்கிட்டு இது இப்படி மடக்கி இது இப்படி மடக்கி இது மடக்கி வச்சுட்டு சுண்டு விரல் மட்டும் நீட்டிக்கணும். இது போல இரண்டு கைகளையும் நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி மடக்கி வச்சு சுண்டு விரல் மட்டும் நீட்டிக்கணும். சுண்டு விரல் மட்டும் நீட்டி நீங்கள் வச்சுட்டு போறீங்க. முத்திரையை வச்சுக்கிட்டு இப்படியே அப்படியே அமைதியாக அமர்ந்துக்க வேண்டியதான். அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனிச்சுட்டே இருக்க போகிறீங்க. மூச்சை கவனிச்சுட்டே இருக்க என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள விழிப்பு நிலைப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகும். எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம தெளிவாக பார்த்து உணர்ந்து அதை புரிஞ்சுக்கிறதா தான் நமக்கு நன்மை நடக்கும். அதனால இந்த முத்திரையை செய்ய செய்ய உங்களுக்குள்ள ஒவ்வொரு விஷயத்துலையும் விழிப்புணர்வு ஏதாவது வரலையா, உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த முத்திரையை வச்சுட்டு அப்படியே இப்படி கையில் வச்சுட்டு அமைதியாக அமர்ந்து உட்காந்தீங்கன்னா உங்களுக்குள்ள தெளிவு கிடைக்கும். இந்த தெளிவின் மூலமாக உங்கள் மன இறுக்கம் அப்படிங்கிறது தளர்ந்து போயிடும். உடல் புத்துணர்வு பெற ஆரம்பிச்சிடும். உடலில் பார்த்தீங்கன்னா கூடிய ஒரு இறுக்கம் இருக்கு, அந்த இறுக்கம் போய் புத்துணர்வு வர ஆரம்பிச்சிடும். அப்போ உடல் சோர்வு வந்துருச்சு, மனசு இறுக்கம் வந்துருச்சு, ஏதோ ஒரு விஷயத்தில் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் குழப்பம் வந்துருக்குது அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த முத்திரையை நீங்கள் எளிமையாக எங்கே இருந்தாலுமே கண்களை மூடி மட்டும் அமர்ந்து இப்படி வச்சுக்கிட்டா போதும். வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த விஷயத்தை நீங்கள் உணர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கைகளில் கட்டை வரல இப்படி மறைக்கிறீங்க, ஆள்காட்டி வரல இது எல்லாத்தையும் முன்னாடி மட்டும், அதாவது நம்ம அக்குபஞ்சர் சுஜோகத்தில் சொல்லும்போது ஜிங்குவல் பாயிண்ட் ஏரியாவை மட்டும் என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணி மடக்கி வைக்கிறோம். இந்த சுண்டுவல் பகுதியை நேராக நீட்டி வைக்கிறோம், ஃபோக்கஸ் பண்ணி மடக்கி வைக்கிறோம். இந்த சுண்டுவல் பகுதியை நேராக நீட்டி வைக்கிறோம். நம்ம உடம்புல எப்போதும் இந்த பிரபஞ்சத்தில் மொத்தமே நீர் தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நீர்பூத தத்துவம் அதிகமாக ஆழ்மை செஞ்சுருக்கோம். அந்த நீர்பூத தத்துவத்துக்கு மதிப்பு கொடுத்து நம்ம இதை வைக்கும்போது நீர் தான் ஆசீர்வாதம் செய்யக்கூடியது. அதே நேரத்தில் நீரை வச்சு தான் சாபம் கொடுப்பாங்க. அப்போ சாபம் கொடுக்கறதோட ஆசீர்வாதம் பண்ணும்போது இன்னும் பெருமிதமாக ரெண்டு பக்கமே பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த நீர் பூதத்தை நம்ம நீளமாக வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அதுக்கு வணக்கம் செய்கிற மாதிரி இப்படி வச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதிக்கும் தன்மை கிடைச்சி தெளிவு அதிகமாக கிடைக்கும். அதுதான் இந்த முத்திரையுடைய முக்கியமான தத்துவம். அதனால இந்த முத்திரை வேலை செய்யுது. சரிங்களா? அப்போது யாரையாவது நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னா தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வாழ்த்துனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது போக இந்த முத்திரையெல்லாம் கைகள் வலி இருக்கிறவங்க, சில பேர் கை இல்லாதவங்கலாம் இருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கையை தூக்க முடியாமல் இருக்கும்போதெல்லாம் முத்திரையை பிடிக்க முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம். இந்த முத்திரைகளை பூரா நீங்கள் பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளே என்ன பண்ணுங்க, நினச்சி பாருங்க. மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த முத்திரையை பிடிக்கும்போது என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். போக போக உங்களுக்குள்ள இந்த முத்திரையை பிடிக்கும்போது என்ன ஆற்றல் வருதோ அந்த ஆற்றல் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்க தொடங்கும். அதனால யாருமே முத்திரையெல்லாம் பிடிக்க முடியும்னு சோர்வெல்லாம் அடைய வேண்டாம். பெட்ரிட்டனாக இருந்தால் கூட மனசுக்குள்ள நினைச்சு பார்த்து உங்களை வளமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. அனைவருக்கும் நன்றி. இந்த முத்திரையை பயன்படுத்தி நலமாக வளமாக என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. சிறப்பு. இன்றைய வேலை நமக்கு அற்புதமாக ஒரு முத்திரையில் அளித்து சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஜெய்கணேஷ் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.